Second problem, torsion la. A solid steel shaft of 50 mm diameter is to be replaced by a hollow steel shaft of the same material with internal diameter equal to half of the external diameter. So இந்த கணக்குல நம்மளுக்கு ஒரு solid shaft இருக்கு. அந்த solid shaft நம்ம replace பண்ணி ஒரு hollow shaft போட போறோம். And in the hollow shaft la internal diameter equal to half time the external diameter. Solid shaft பொறுத்த வரைக்கும் solid shaft ஓட diameter 50 mm. So ஒரு solid shaft மாத்தி hollow shaft போட போறோம். அதுதான் இந்த ப்ராப்ளம். 50 mm விட்டம் கொண்ட ஒரு திடமான எக்குத்தண்டு அதே பொருளினால் ஆன உள்விட்டம் அதன் வெளிவிட்டத்தின் பாதியாக கொண்ட ஒரு வெற்று எக்குத்தண்டு மூலம் மாற்றப்பட வேண்டும். அப்ப solid shaft மாத்தி hollow shaft போடுறோம். இப்போ இந்த ரெண்டு ஷாஃப்ட்டுக்குமே எதெல்லாம் சேமா இருக்கு அப்படின்னா அதிகபட்ச வெட்டு தகைவு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரே மாதிரி இருக்கு. வெட்டுத்தண்டின் விட்டங்கள் மற்றும் சேமிக்கப்பட்ட பொருள் ஆகியவற்றை காண்க. Find the diameters of the hollow shaft and saving in material if the maximum allowable shear stress is same for both the shafts. இப்போ இந்த கணக்குல ரெண்டு டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. So given டேட்டால ரெண்டு எழுதிக்கலாம். Solid shaft உடைய diameter 50 mm. Next hollow shaft க்கு D equal to half D. இப்போ இந்த D கீழே கொண்டு வந்தோம்னா D by D equal to half. D by D ங்கிறது K equal to 0.5. அப்போ K value hollow shaft க்கு 0.5. இந்த ரெண்டே டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா hollow shaft உடைய diameter, outer diameter எவ்வளோ, inner diameter எவ்வளோ, அடுத்தது percentage saving in material எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய formulas. For solid shaft, shear stress equal to 16T by pi ds cube. Hollow shaft பொறுத்த வரைக்கும் tau equal to 16T by pi d cube 1 minus k to the power of 4. அடுத்தது percentage saving கண்டுபிடிக்கிறதுக்கு area of solid shaft equal to pi by 4 ds square, area of hollow shaft equal to pi by 4 d square minus d square, and percentage saving in material equal to area of solid shaft minus area of hollow shaft divided by area of solid shaft into 100. So இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் மேக்ஸிமம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் சேம் ஃபார் போத் த ஷாஃப்ட்ஸ். ஸோ அப்போ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் சேம், சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் சேம். அப்போ ஹாலோ ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு ஹெச்னு எடுத்துக்கிறேன். சாலிட் ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். Tau h equal to 16T by pi capital D cube 1 minus k to the power of 4. Hollow shaft க்கு 16T by pi ds cube. இப்போ ரெண்டு ஷாஃப்ட்டுக்கும் ஒரே டார்க் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 16T கேன்சல் பண்ணிடலாம், பை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் D cube into 1 minus k to the power of 4 equal to ds cube, or capital D cube equal to ds cube by 1 minus k to the power of 4, or capital D equal to ds cube by 1 minus k to the power of 4 whole to the power of 1/3. Substitute பண்ணோம்னா ds நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டேட்டா 50 mm, 50 cube divided by 1 minus k to the power of 4. K வந்து 0.5. அப்போ 0.5 to the power of 4 whole raised to the power of 1/3. Calculatorல கரெக்டாக போட்டோம்னா ஆன்சர் 51.3
0.087 mm. ஸோ இப்போ ஹாலோ ஷாஃப்டுடைய அவுட்டர் டயமீட்டரை கண்டுபிடிச்சாச்சு. ஹாலோ ஷாஃப்டுடைய இன்னர் டயமீட்டர் ரொம்ப ஈஸி, d ஈக்குவல் டு d/2. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் டயமீட்டர் இஸ் half of இன்டர்னல் டயமீட்டர். அப்போ கேபிட்டல் D தெரியும்னா ஸ்மால் d ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 51.087/2 போட்டால் 25.543 mm. ஸோ இது ஒரு ஹாஃப் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு ஷாஃப்ட்லேயும் ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் சேம்னு ஈக்குவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் D கண்டுபிடிச்சோம், அதை வச்சு ஸ்மால் d கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஹாலோ ஷாஃப்டுடைய ரெண்டு டயமீட்டரையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் சேவிங் இன் மெட்டீரியல், அதுக்கு ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். சாலிட் ஷாஃப்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா π/4 ds ஸ்கொயர், which is π/4 into 50 ஸ்கொயர் போட்டோம்னா 1963.495 mm square. Area of the hollow shaft π/4 capital D square minus small d square. Hollow shaft உடைய cross sectional area π/4 into 51.087 square minus 25.543 square. போட்டா 1537.367 mm square. ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பர்சன்டேஜ் சேவிங் இன் வெயிட் or percentage saving in material is given by area of solid shaft minus area of hollow shaft divided by area of solid shaft into 100, which is 1963.495 minus 1537.367 divided by 1963.495 into 100. பாஸ் பண்ணிட்டு இதை கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, 21.7% வரும். இப்படிதான் பெர்சன்டேஜ் சேவிங் அண்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஷாஃப்டுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் சேவிங் அண்ட் வெயிட் வந்துடும். இப்போ ரிசல்ட் எழுதிக்கலாம். ஹாலோ ஷாஃப்டுடைய அவுட்டர் டயமீட்டர் 51.087 mm, இன்னர் டயமீட்டர் 25.543 mm. Percentage saving in material equal to 21.7%. ஸோ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு பதிலாக ஹாலோ ஷாஃப்ட் போடுறதுனால கிட்டத்தட்ட 21.7% மெட்டீரியலை நம்மளால சேவ் பண்ண முடியுது. அவ்வளோ குறைச்சலா மெட்டீரியல் போட்டாலே போதும்.